சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. மகாபெரிவா திருவடிகளே சரணம். நம்ம மகாபெரிவா தெரிந்தும் அறிந்தும், அதாவது என்ன சொல்லலாம், தாய்க்கு தாய் தந்தைக்கு தந்தையை நம்ம என்ன வேண்டினாலும் சரி, என்னை பொறுத்தவரையும் பிறருக்கு நடந்திருக்கா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கும் நடந்திருக்கு. ஆனால் எனக்கு ரொம்பவே நடந்திருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க நேர்களே. ஸ்கூல் ஃபீஸுக்கு நான் ஒருத்தர்கிட்ட எப்பொழுதுமே ஒரு கால் தான் பண்ணுவேன். அடுத்த செகண்டு என்னோடய சைல்டுக்கு கட்டிடுவாங்க. அவர்னு இல்லை, யாருனாலுமே நற்பவி நடப்பதெல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு குரு ஸ்லோகமோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு, அதாவது ஆக்கப்பூர்வமாகவும் சரி ஆன்மீகபூர்வமாகவும் சரி, நாங்கள் வேண்டது ஒரு நல்ல எண்ணமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நடந்துடும். கண்டிப்பாக உண்மை நேர்களே. கண்டிப்பாக ஒரு தடவை நான் இதை உங்கள்கிட்ட ரொம்ப பகிர்ந்துக்கணும். சில பேர் ருசிக்கு சாப்பிடுவாங்க, சில பேர் பசிக்கு சாப்பிடுவாங்க. ஆனால் புறங்கையை வச்சு படுத்ததுக்கு நம்ம பட்டினத்தார ஊர் மக்கள் ஏசுகிறப்ப அந்த புறங்கையை கூட எடுத்துட்டார். அதுபோல் நம்ம மகாபெரிவா எல்லாமே துறந்து எல்லாமே இது பண்ணி நம்மளுக்காண்டியே வாழ்ந்தவர் சில குருநாதர்கள்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக அதில் ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அப்போ நம்ம மகாபெரிவாளுக்கு சமையல் பண்ணி போடுற ஒரு தொண்டர் டெய்லி அருமையாக சமையல் பண்ணி மகாபெரிவாளுக்கு போடுவார். அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவார். இப்படியே இது வழக்கமாக இருந்தது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் மகாபெரிவாளுக்கு சமைச்சு கீரை மசியல் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கார். பண்ணி போடவும் பெரியவா நல்லா அதை ருசித்து நல்லா சாப்பிட்றத ஓரமாக நின்று பார்க்குறப்ப அவருக்கு சரி, நம்ம கீரை மசியல் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான் அப்படின்ட்டு தினந்தோறும் கீரை மசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு 4-5 நாளாக பண்ணவும் பெரியவா என்னப்பா இன்றைக்கும் கீரை மசியலாப்பா அப்படின்னு கேட்டாராம். அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நான் பண்ணினேன் அப்படின்ட்டாராம். அந்த வரியை சொல்லவும் அவருக்கு உச்சந்தில் ஒரு கொஸ்டின் மார்க்கு. அப்போ நம்ம ருசிக்கு சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ நாள், வேண்டாம் பசிக்கு சாப்பிடுவோம் கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு மாட்டு கொட்டகத்துக்கிட்டக்க போய் சாணியை சாப்பிட்டுட்டு இருந்தார். ஒவ்வொரு உருண்டையாக சாணி, அதாவது உங்களுக்கே தெரியும், கோமி சாணி மாடு போடுவோம், அதை ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ இந்த தொண்டர் வேகமாக பெரிவாளை காணுமே, சாப்பிட நாளியா எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இன்றைக்கி மசியலா கீரை மசியலா அப்படி, என்ன பெரியவா சாணியை சாப்பிட்டுட்டு இருக்கார் ஒவ்வொரு உருண்டையா, ஐயோ அப்படின்ட்டு, பெரியவா சாணியை சாப்பிட்றேலே, என்ன பெரியவா 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 நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிறாராம். அப்போ நம்ம பெரியவா சொல்கிறா, இவ்வளோ நாள் நான் சாப்பிட்டது கீரை மசியல் வத்த குழம்பு எல்லாம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் நான் ருசிக்கு சாப்பிட்ருக்கேன். இவ்வளோ நாள் வாழ்ந்த இந்த சரீரம் நான் ருசிக்கு சாப்பிட்ருக்கேன். அதனால நான் இனிமேல் பசிக்கு சாப்பிட்டா போதும், எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது அதெல்லாம் இல்லை, அதுதான் இந்த கீரை மசியல் சாப்பிட்றேனே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாணியை போட்டுண்டாராம். ஐயோ கடவுளே நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர் காலில் சாஷாத்ம சேவிச்சாராம். தெரியாமல் பண்ணிட்டேன் பெரியவா, இனிமேல் நான் கீரை மசியல் பண்ண மாட்டேன் பெரியவா, தெரியாமல் பண்ணிட்டேன். நீ பண்ணினதுக்கு நான் சொல்லலை, ஒரு நாள் நல்லா இருக்குன்னு நான் சாப்பிட்டதை நினச்சி நீ தினந்தோறும் பண்ணினேல்ல, அதனால் நான் இனிமேல் பசிக்கு சாப்பிட்றேனோ இல்லையோ ருசிக்கு சாப்பிட்றேனோ இல்லையோ கரெக்டாக சாப்பிட்டா போதும், எனக்கு இது போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, நம்மளாக இருந்தால் முகம் சுழிச்சிருப்போம் அந்த சாணியை சாப்பிட்றப்ப. நம்ம பெரியவா அது செய்யவே இல்லை. அப்படியே கீரை மசியல் நல்லா இருக்குன்னு நம்ம எப்படி சாப்பிடுவோம், அதுபோல் அதை சாப்பிட்டாராம். சாப்பிட்றப்ப இப்போ எப்பேற்பட்ட தெய்வம், கருணாமூர்த்தி. கண்டிப்பாக நம்மளுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, உடன் பிறந்தோர் இல்லை, எதுவுமே நினைக்க வேணாம், நம்ம பெரியவா இருக்க எல்லாமே அவர் தான் நம்மளுக்கு. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் நம்ப மாட்டீங்க நேர்களே, சீரு கொடுக்க எல்லா பேரும் வர்றப்ப நான் ஒரு தடவைலாம் ஏங்கியிருக்கேன். அப்போ அந்த ஏக்கத்தை தனிப்பாய் போற்றிவோங்கிறப்பெல்லாம் நிறைய தடவை எனக்கு தனிச்சிருக்கார். கண்டிப்பாக அப்பா இல்லாத குறைய அவர் தனிச்சிருக்கார் எனக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் நான் ப்ளஸ்ஸாக தான் நினச்சிக்கிறேன்.
எனக்கு அப்பா இல்லையேன்னு நினைக்கிறத விட, அப்பா இருந்திருந்தா கூட இப்படி நான் செஞ்சிருப்பாளான்னு தெரியல. அந்த இடத்துல எனக்கு மகாபெரிவா வந்து ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்தில் இருக்கா. கண்டிப்பாக இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா எனக்கு மகாபெரிவா தான். கண்டிப்பாக. நமஸ்காரம்.